வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆஷா அமராவின் கதைச்சாரல். காதல் ஒரு மனிதனை உயிரோடு வைத்திருக்கவும் முடியும், அதே காதல் ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு பெண் காதலால் வாழ்க்கையை இழந்த கதை அல்ல, காதலில் ஏமாந்து பிறகு ஞானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்த பெண்ணின் கதை. அவளின் காதல், கோபம், துரோகம், பழிவாங்குதல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அழியாமல் நிற்கும் குண்டலகேசி. அவளின் வாழ்க்கை எப்படி மாறியது, ஒரு காதல் எப்படி துறவரமாக மாறியது. தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியின் உண்மையான வரலாறு. குண்டலகேசி என்னும் நூலை இயற்றியவர் நாதகுத்தனார் என்னும் பௌத்தர் என்று நீலகேசி உரை பாடல் 344 குறிப்பிடுகிறது. நாதகுப்தனார் என்பதே மருவி நாதகுத்தனார் ஆயிற்று என்ற கருத்தும் நிலவுகிறது. இவரது காலம் போயும் 10ஆம் நூற்றாண்டாகும். வாங்க கதைக்குள்ள பயணம் செய்யலாம். பழங்காலத்தில் ராஜகிருகம் என்ற நகரத்தில் அரசனின் அமைச்சராக இருந்தவர் ஒருவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளின் பெயர் பத்திரை. பத்திரை செல்வத்தில் வளர்ந்தாலும் மிகவும் மென்மையான மனம் கொண்டவள். ஒரு நாள் அவள் அரண்மனை மாடியில் நின்றபோது காவலர்கள் ஒருவனை விலங்கு பூட்டி மரண தண்டனைக்கு அழைத்து செல்வதை பார்த்தாள். அவன் பெயர் சத்துகன். அவன் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன். ஆனால் அவனின் இளமை, முகத்திலிருந்த வீரத்தோற்றம் இவை பத்திரையின் மனதை கவர்ந்தன. அந்த ஒரு கணத்தில் அவள் அவனை காதலித்தாள். பத்திரை தன் தந்தையிடம் கண்ணீர் மல்க கூறினாள், அவரை காப்பாற்றுங்கள், அவரை தவிர வேறு யாரையும் நான் மணக்க மாட்டேன். மகளின் ஆசைக்காக அவளின் தந்தை அரசரிடம் பேசி சத்துகனை விடுவித்தார். பிறகு பத்திரையும் சத்துகனும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் மகிழ்ச்சியாக சென்றன. ஆனால் ஒரு நாள் கணவன் மனைவியிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பத்திரை கோபத்தில், நீ கள்வன் தானே என்று சொல்லிவிட்டாள். அந்த வார்த்தை சத்துகனின் மனத்தில் நெருப்பாக எரிந்தது. அவன் அவமானப்பட்டான். என்னை கள்வன் என்று இகழ்ந்தவளை உயிரோடு விடக்கூடாது என்று முடிவு செய்தான். சில நாட்கள் கழித்து அவன் பத்திரையிடம், நான் உயிர் தப்பியதற்காக மலையில் உள்ள தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும், நீயும் என்னுடன் வா என்றான். பத்திரையும் அவனை நம்பி சென்றாள். இருவரும் மலையின் உச்சிக்கு சென்றனர். அங்கே யாரும் இல்லை. அப்பொழுது சத்துகன் தன் உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்தினான். நீ என்னை கள்வன் என்று அவமதித்தாய், இப்போது உன்னை கொல்லப் போகிறேன் என்றான். பத்திரையின் மனம் உடைந்தது. ஆனால் அவள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்கவில்லை. அவள் அமைதியாக சொன்னாள், நான் இறப்பதற்கு முன் என் கணவரை ஒருமுறை வலம் வந்து வணங்க விரும்புகிறேன். சத்துகனும் சம்மதித்தான். பத்திரை அவனை வலம் வந்து அவன் பின்னால் நின்றபோது அவனை திடீரென மலையிலிருந்து தள்ளிவிட்டாள். சத்துகன் கீழே விழுந்து இறந்தான். அந்த சம்பவம் பத்திரையின் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றியது. காதல், வாழ்க்கை, மனித மனம் இவற்றின் உண்மை அறிய அவள் விரும்பினாள். அவள் உலக வாழ்க்கையை விட்டு விலகினாள். பின்னர் சமண சமயத்தில் துறவியானாள். பல நூல்களை கற்றாள். நாடு முழுவதும் சென்று தத்துவ விவாதங்களில் ஈடுபட்டாள். அவளின் கூந்தல் சுருண்டு வளையமாக இருந்ததால் அவளை குண்டலகேசி என்று அழைத்தனர். குண்டலம் என்றால் சுருள், கேசி என்றால் கூந்தல். அவள் புத்த மத அறிஞர் சாரிபுத்தருடன் விவாதித்ததாகவும் அவரின் ஞானத்தை கண்டு புத்த மதத்தை ஏற்றதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு குண்டலகேசி புத்த துறவியாக வாழ்ந்து ஞானத்தை பரப்பினாள். இந்த கதை சொல்லும் உண்மை, கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றிவிடும். காதல் கண்களை மூடலாம், ஆனால் அனுபவம் மனிதனை ஞானியாக மாற்றும். இதுவே தமிழ் இலக்கிய வரலாற்றில் வாழும் குண்டலகேசியின் உண்மையான கதை. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஷா அமராவின் கதைச்சாரல். நான் உங்கள் ஆஷா.